இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையன் பேர் ஜூடா. அந்த குட்டி பையன் ஜன்னல் வழியாக உலகத்தை பார்க்குறான். மம்மிட்ட சொல்கிறான், இங்கேருந்து பார்க்கும்போது உலகம் அசிங்கமாக இருக்குது, எல்லாம் குப்பையும் கந்தனமாக இருக்குது, பார்க்கவே அக்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மிட்ட சொல்கிறான். அவங்க மம்மி சிரிச்சுக்கிட்டே அவன் கையில் ஒரு சின்ன கிளாத்தை கொடுத்து, இந்த முதல்ல அந்த விண்டோ வைப் பண்ணு, அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், அந்த விண்டோ ஃபுல்லாக வைப் பண்ணுறான். அந்த விண்டோ வழியாக அந்த நேச்சரை அவன் பார்க்குறான். பார்த்து மவுண்டைன்ஸ், ரிவர்ஸ் எப்படி கடவுள் அழகாக படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பையனுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. அவன் பார்த்த உலகம் அழுக்கா இல்லை, அந்த விண்டோ தான் அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறான். சம்டைம்ஸ் நமக்கும் இந்த வேர்ல்டு ஒரு ப்ராப்ளமாக தெரியலாம், பட் அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் தான் இருக்குது. வி மஸ்ட் க்ளீன் அவர் ஓன் ஹார்ட்ஸ் அண்ட் தாட் ஃபர்ஸ்ட். நம்ம ஹார்ட் க்ளீனாக இருக்கா, அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்க ப்ளேம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே நிதானித்து யோசித்து பேசணும். பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது, Matthew 7:3. Why do you look at the speck in your brother's eye and pay no attention to the plank in your own eye? நம்ம இதயத்தில் thousands ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், we have no rights to blame others. இந்த வேர்ல்டில் எல்லாருமே பாவியான மனுஷங்களாம். அந்த பாவியாங்களை நமக்கு தான் நம்மளோட ஏசப்பா நமக்காக கல்வாரியில் ரத்த சிந்தனர். ஸோ இந்த தாட்டோட டே ஃபினிஷ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.